மக்களே, என் வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் 3 நிழல்களோடு வாழ்கிறான். அது பகை, பயம், கடன். இது ஒரு சிலருக்கு மட்டுமில்லை, இது எல்லா குடும்பங்களிலும் இருக்கிறது. சில இடங்களில் வெளிப்படையாக, சில இடங்களில் உள்ளுக்குள். மக்களே, மழை வரும்போது அது நல்லவரின் வீட்டிலேயே பெய்யுமா அல்லது கெட்டவரின் வீட்டிலேயே பெய்யுமா? இல்லை, எல்லோரிடமும் பெய்யும். அதே மாதிரிதான் இந்த பகை, பயம், கடன் எந்த மனிதனையும் விட்டுப் போகாது. ஆனால் ஒரு விஷயம் நினைவில் வைங்க, மழை பெய்யலாம், ஆனா நீர் தங்காமல் ஓடச் செய்யலாம். அதே மாதிரி பிரச்சனை வரலாம், ஆனா அது மனசில் தங்காமல் விடலாம். இப்போ நான் உங்களிடம் கேட்கிறேன், பகை எங்கிருந்து வருகிறது? நம்ம மனசிலிருந்துதான். ஒரு வார்த்தை, ஒரு செயல், ஒரு புரியாத நிலை. அதிலிருந்து கோபம் வரும். கோபம் நீண்டால் பகையாகும். மக்களே, நீங்கள் யாரையும் வெல்ல வேண்டியதில்லை. உங்கள் கோபத்தையே வெல்லுங்கள். உன் எதிரி வெளியில இல்ல, உன் உள்ளத்தில்தான் இருக்கிறான். மன்னிப்பு என்பது தோல்வி இல்லை, அது மிகப்பெரிய வெற்றி. நீ மன்னித்தால் உன் மனசு லேசாகும். மக்களே, பயம் பற்றி கேளுங்கள். எதற்காக பயப்படுகிறீர்கள்? நாளைக்கு பயமா? பணத்துக்கு பயமா? மக்கள் என்ன சொல்வார்கள் என்று பயமா? நீங்க பயப்படுற விஷயங்களில் எத்தனை விஷயம் நடந்திருக்கிறது? பெரும்பாலும் பயம் என்பது நடந்ததே இல்லாத விஷயத்துக்கான பயம். ஒரு குழந்தையை பாருங்கள், அவனுக்கு பயம் குறைவு, அதனால் அவன் சந்தோஷமாக இருக்கிறான். நீங்கள் வளர வளர பயம் வளர்கிறது. ஏன் தெரியுமா? நம்பிக்கை குறைகிறது. மக்களே, நீங்கள் தைரியமாக இருங்கள். ஒரு விஷயம் நினைவில் வைங்க, தைரியமான மனசுக்கு தான் தெய்வம் துணை நிற்கும். நீங்கள் ஒரு அடியை எடுத்து வையுங்கள், தெய்வம் 10 அடிகள் வந்து உங்களை காப்பாற்றும். பயம் வந்தால் ஓடாதீர்கள், அதை நேராக பார்த்து நில். அப்போ அது ஓடிவிடும். மக்களே, கடன் பற்றி இப்போ கேளுங்கள். கடன் என்பது பணம் மட்டும் இல்லை, அது ஒரு சுமை, ஒரு நிம்மதியை கெடுக்கும் சங்கிலி. ஒரு குடும்பத்தில் கடன் வந்துவிட்டால் அங்கே சிரிப்பு குறையும். சில வீடுகளில் கணவன் மனைவி பேசுவதும் குறையும். ஏனென்றால் மனதில் சுமை அதிகம். மக்களே, கடன் ஏன் வருகிறது? ஆசை, அவசரம், ஒப்பிடும் பழக்கம். அவங்க வாங்கினாங்க, நாமவும் வாங்கணும். இந்த ஒரு எண்ணம்தான் பல குடும்பங்களை உடைக்கிறது. நீங்கள் சம்பாதிப்பதை விட அதிகம் செலவு செய்தால் அது சுதந்திரமில்லை, அது அடிமை. சிக்கனம் கற்றுக்கொள்ளுங்கள், அது கஷ்டமில்லை, அது பாதுகாப்பு. தேவைக்கு வாழுங்கள், ஆசைக்கு அல்ல. மக்களே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்லுகிறேன். பகை, பயம், கடன், இது மூன்றும் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த வேண்டாம். நீங்கள்தான் அதை கட்டுப்படுத்த வேண்டும். எப்படி? முதலில் உங்கள் மனதை சுத்தப்படுத்துங்கள். கோபம் வந்தால் அதை உடனே விடுங்கள். பயம் வந்தால் நம்பிக்கையை நினைவில் கொள்ளுங்கள். செலவு செய்யும் முன் ஒரு நிமிடம் யோசிக்கவும். மக்களே, ஒவ்வொரு காலையும் எழுந்ததும் இந்த 3 வாக்கியங்களை சொல்லுங்கள். நான் யாரையும் வெறுக்க மாட்டேன், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன், நான் கட்டுப்பாட்டுடன் வாழ்வேன். இது ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை மனதில் வைத்துக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை மாறும். மக்களே, ஒரு வீட்டில் அமைதி இருந்தால் அது சொர்க்கம். ஒரு வீட்டில் சண்டை இருந்தால் அது நரகம். அந்த முடிவை எடுப்பது யார் தெரியுமா? நீங்கள். நீங்கள் சிரித்தால் வீடு சிரிக்கும், நீங்கள் கோபப்பட்டால் வீடு எரியும். மக்களே, தைரியமாக இருங்கள். உங்களை நம்புங்கள், தெய்வத்தை நம்புங்கள். வாழ்க்கை உங்களை சோதிக்கும், ஆனா உடைக்க முடியாது. நீங்கள் நிமிர்ந்து நின்றால் எல்லா பிரச்சனைகளையும் ஜெயிக்கலாம். பகையை ஜெய்யுங்கள், பயத்தை ஜெய்யுங்கள், கடனை கட்டுப்படுத்துங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை ஒளியாய் மாறும். நினைவில் வைங்க மக்களே, மழை எப்போதும் பெய்யும், ஆனா நீர் தங்காமல் ஓடச் செய்வது உன் கையில்தான். அதே மாதிரி பிரச்சனை எப்போதும் வரும், ஆனா அது மனசில் தங்காமல் விடுவது உன் கையில்தான். அமைதியாக இருங்கள், தைரியமாக இருங்கள், நம்பிக்கையோடு வாழுங்கள். நீங்கள் ஜெயிப்பது நிச்சயம். அமைதி, ஆனந்தம் உங்களோடு இருப்பதாக.